நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். பாரத தேசத்தில் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக். A wide range of LED lights for indoor and outdoor use. GR Lights make India bright. கர்ணா, உனது இறுதி நேரம் வந்துவிட்டது. அர்ஜுனா, கோழையே, நீ எனக்கு இறுதி நேரத்தை அறிவிக்கிறாயா? யுத்த பூமியில் தன் மரணத்தோடு விளையாடிக் கொண்டிருக்கும் ஒரு வீரனின் கைகள் எப்போது மரணத்தை தழுவிக் கொள்வதற்காக தயாராக இருக்கும். அவ்வாறு மடியும் போது தனக்கு பிறகு ரத்தத்தினால் எழுதப்படும் சரித்திரத்தை விட்டு செல்ல வேண்டும். நான் உண்மையில் தர்மப்படி நடந்தால், நாங்கள் அனைத்து பாண்டவர்களும் தர்மப்படி நடந்தால், இந்த கர்ணன் அதர்மவாதி என்றால், எனது இந்த பானத்தால் எங்களது பரம எதிரி கர்ணனின் உயிர் போகட்டும். அங்கராஜனே, வாழ்த்துக்கள் மகாராணி அவர்களே, வாழ்த்துக்கள். நாம் வெற்றி பெற்றோம். அர்ஜுனன் கர்ணனை வதம் செய்து விட்டான். அர்ஜுனன் சேனாதிபதி கர்ணனை வதம் செய்து விட்டான் மகாராணி அவர்களே. எனது கர்ணன் மடிந்தனன், எனது மைந்தன் கொன்றனன். வெற்றி இன்று யாருக்கென்று நீ அறிவாய் கண்ணனே. அந்த நாளின் ஞாபகம் என்னை விட்டு போகும்
அர்ஜுனனின் சாரதி கர்ணனுக்கு யார் கதி? அர்ஜுனனின் சாரதி கர்ணனுக்கு யார் கதி? நடந்ததெல்லாம் என் விதி, நடத்தியது உன் விதி. நடந்ததெல்லாம் என் விதி, நடத்தியது உன் விதி. பேசு பேசு கிருஷ்ணா, என்னோடு ஏன் இவ்வாறு விளையாடுகிறாய்? பேசு. ஏன் மரணத்திற்கு இப்படி ஒரு சக்கரவியூகம் அமைத்தாய்? அதை இந்த அதிர்ஷ்டமற்ற மாதாவின் அதிர்ஷ்டமற்ற பிள்ளைகளை அழிக்க முடியவில்லையே, ஏன்? மரணம் நிலையானது, ஒரு நாள் அனைவருக்கும் வந்தே தீரும். ஆனால் இது என்ன சோதனை பிரபு? ஒரு தம்பி தன் அண்ணனையே வதம் செய்து விட்டான். அனைத்து சகோதரர்களும் சேர்ந்து தங்களது சகோதரனின் மரணத்தை கொண்டாடுகிறார்களே. இன்று நான் எத்தனை அதிர்ஷ்டமற்ற மாதா! என் சொந்த மகனின் மரணத்திற்காக வெளிப்படையாக அழ முடியாமல் இருக்கிறேனே. எவரிடத்திலும் என்னால் இதை சொல்லக்கூட இயலாதே பிரபு. மடிந்தவன் எனது மைந்தன் என்று, பாண்டவர்களில் மூத்தவன் என்று. வாழ்நாள் முழுவதும் எனது தாய் என்பதை அவன் அறியவில்லை. தனது மற்ற சகோதரர்கள் போல எனது மடியிலே தலை வைத்து என்றுமே அவன் உறங்கியதில்லை. ஆனால் இன்று அவன் தலை உடம்பில் இருந்து தனிப்பட்டு யுத்த மண்ணிலே உருண்டோடி இருக்கிறது. என் மனம் ஏங்குகிறது. அனைத்தையும் மறந்துவிட்டு ஒரே ஒரு முறையாவது மடிந்த பிறகாவது அவன் தலையை எனது மடியிலே வைத்து எனது கண்ணீரால் அவனது உடம்பிலும் மனதிலும் பட்ட காயங்களின் வடுக்களை நீக்க தோன்றுகிறது. ஆனால் என்னால் இதை கூட செய்ய இயலாது. நான் எவ்வாறு சொல்வது இதை? அவன் ராதை மகன் அல்ல, குந்தி மைந்தன் என்று. முதல் குற்றவாளி நான் தானே. சிறு வயது குற்றத்தை மறைத்து வைத்தேனே. ஒரு மாதாவா இருந்தும் எனது மைந்தனுக்குரிய கடமையை என்னால் நிறைவேற்ற முடியவில்லை. ஒரு பறவையை போல அவனை எனது சிறைகளே இந்த நேரத்திலே பாதுகாப்பு தருவதற்கு பதில் அவனை நானே எனது கையால் உலகம் எனும் பெருங்கடலில் புயலோடு போரிட விட்டு விட்டேன். ஒரு மாதாவின் கடமையை நான் நிறைவேற்றவில்லை. ஆனால் உனக்குதான் தெரியுமே பிரபு, என் கர்ணன் ஒரு மைந்தனுடைய கடமையை முழுமையாக நிறைவேற்றி விட்டான். அவன் எனக்கு வாக்களித்தான். எனக்கு 5 மகன்கள் இருக்கிறார்கள். 5 மகன்கள் நிச்சயம் உண்டு. அவன் தனது கடமையை நிறைவேற்றி விட்டான் பிரபு. அவன் கடமையை நிறைவேற்றி விட்டான். அவனுக்கு தெரியும், இன்று கூட நான் அவனை எனது மைந்தனாக ஏற்றுக்கொண்டாலும்
இன்று உலகம் நிச்சயம் அதை ஏற்றுக்கொள்ளாது. அவ்வாறு நான் அதை செய்தாலும் நான் உலகத்தின் முன்னே அவமானப்படுத்த தலைகுனிய நேரம். அவன் என்னை இந்த அவமானத்தில் இருந்து காப்பாற்றி விட்டான் பிரபு, காப்பாற்றி விட்டான். ஆனால் பிரபு, இன்று அவன் மடிந்த பிறகும் கூட நான் எனது மகனாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் பிறகு எனக்கு நரகத்தில் கூட இடம் கிடைக்காது. நான் என்ன செய்வேன் பிரபு, நான் என்ன செய்வேன்? நீ ஒரு மாதாவிற்கு இப்படி ஒரு நிலையை ஏன் ஏற்படுத்தினாய்? இந்த நிலைமையை ஏன் ஏற்படுத்தினாய்? ஏன் ஏன் ஏற்படுத்தினாய்? ஏன் ஏற்படுத்தினாய்? மிகவும் கர்வம் இருந்தது கர்ணனுக்கு தனது வில்வித்தையிலே. அவன் எப்பொழுதுமே என்னோடு சமமாக வேண்டும் என்று நினைத்திருந்தான். ஆனால் எனக்கு இணையாக மட்டுமல்ல, எனது பாதங்களில் தூசிக்கு கூட சமமாக இயலாது. அவன் என்றுமே அகம்பாவத்தால் தலை நிமிர்ந்து பேசும் அளவிற்கு தைரியத்தோடு இருந்தான். அவன் தலை என்றுமே நம் பாண்டவர்கள் முன்னே குனிந்ததில்லை. அந்த கர்ணனின் தலையையே இன்று நான் அவனின் உடலிலிருந்து எடுத்து விட்டேன். கர்ணனின் அனைத்து கர்வமும், அனைத்து அகந்தையும், அனைத்து பெருமையையும் தூள் தூளாக்கி விட்டேன் நான். கேசவாணி, வீணாக கர்ணனை புகழ்ந்து கொண்டிருந்தாய். நீ வீணாக கர்ணனை பாராட்டிக் கொண்டிருந்தாய். ஆனால் நானோ அவனை பலமுறை பல தடவை வெற்றி கொண்டேன். பலமுறை, ஒவ்வொரு முறையும். கர்ணன் முன்னால் பலமுறை தோல்வியடைந்தான். ஆனால் அதற்கு அர்த்தம் அந்த கர்ணன் ஒரு சிறந்த வீரன் இல்லை என்றாகாது. நீ என்ன சொல்ல நினைக்கிறாய் கேசவா? நான் சிறந்த வீரன் இல்லையா? நான் தலை சிறந்த வில்வீரன் இல்லையா? பார்த்தா, பிதாமகர் பீஷ்மர் உனது பாணத்தினால் செயலற்று போனார் இல்லையா? ஆம். அதனால் பிதாமகர் பீஷ்மரை விட நீ சிறந்த வீரன் என்று நினைத்தாயா? இல்லை கேசவா, பிதாமகர் பீஷ்மரின் நிலைமையே வேறு. பிதாமகர் பீஷ்மரை விட நான் என்றுமே சிறந்தவன் அல்ல, என்றுமே அல்ல. ஆனால் கர்ணனை விட நான் நிச்சயம் சிறந்தவன் தான். புரியவில்லை, நீ கர்ணனின் பக்கமாக ஏன் பேசுகிறாய் என்று. நான் ஒவ்வொரு முறை கர்ணனின் தேர் மீது பானம் விடும் போதும் எனது பானத்தின் சக்தியால் கர்ணனின் தேர் 10 அடி பின்னாலே நகர்ந்தது. 10 அடி. அந்த கர்ணன் என் தேர் மீது பானம் விடும்போது அப்போது எனது தேர் வெறும் 2 அடி பின்னாலே நகர்ந்தது. இருந்தும் நீ கர்ணனின் சக்தியை பற்றி பாராட்டினாய். நீயே சொல், எங்கள் இருவரின் பானத்தின் திறமையின் சக்தியை வைத்து உன்னால் எடை போட முடியவில்லை? நான் தான் சிறந்த வில்வீரன் என்று. இல்லை. இல்லையா? ஆனால் ஏன் கேசவா? பார்த்தா, நீ எனது நண்பன், எனது தோழன். எனக்கு நீ அனைவரையும் விட மேலானவன். அதனால் உன்னிடம் நான் எதையுமே என்றுமே மறைத்ததில்லை. அதோடு உனக்கு எனது திவ்ய விஸ்வரூப தரிசனத்தையும் காட்டியிருக்கிறேன். என்னை நீ புரிந்து கொண்டிருக்கிறாய். உனக்கு தெரியும் நான் யார் என்று. ஆம் கேசவா, எனக்கு தெரியும். நீ மூவுலகின் கடவுள் என்று. பார்த்தா, உனது தேரின் மீது நான் மூ உலகத்தின் பாரத்தோடு அமர்ந்திருக்கும் போது அந்த தேரை எவராவது அணு அளவாவது பின்னால் நகர்த்த இயலுமா? இயலாதே. அப்போதும் கர்ணன் தனது ஒவ்வொரு பாணத்தின் தாக்குதலாலும் உனது தேரை 2 அடி பின்னால் நகர்த்தினான். ஆனால் நீயோ அவனது தேரை 10 அடி பின்னால் நகர்த்தினான். இதில் நீயே முடிவு செய் பார்த்தா, எவரின் பாணத்திற்கு அதிக சக்தி என்று. பார்த்தா,
உண்மையில் கர்ணன் உனது முதல் எதிரி அல்ல, மாறாக அகம்பாவமே உனது முதல் எதிரி. இதனால் நீ உனது எதிரிக்கு அடிமையாகி இவ்வாறு நினைக்கிறாய், அந்த கர்ணனை வதம் செய்தது நீ என்று. கேசவா, தேரை பின்னால் நகர்த்தியது பற்றி நான் ஏற்கிறேன். ஆனால் இதிலே என்ன சந்தேகம்? அந்த கர்ணனை நான் வதம் செய்தேன் என்பதிலே. இல்லை பார்த்தா, கர்ணனை வதம் செய்வதில் நீ வெறும் ஒரு கருவியாகத்தான் இருந்தாய். உண்மையில் கர்ணனை கொன்றது நீ அல்ல, பார்கவ பரசுராமரின் சாபம்தான் கொன்றது. பரசுராமரின் சாபமா? ஆம் பார்த்தா, இந்த ரகசியம் உனக்கு தெரியாது. அன்று துரோணாச்சாரியர் கர்ணனுக்கு அஸ்திர வித்தையை கற்றுக் கொடுக்க மறுத்த போது, கர்ணன் அஸ்திர வித்தையை பெறுவதற்காக மகேந்திர மலை மீது பார்கவ பரசுராமர் இருக்கும் இடம் சென்றார். ஆனால் இதில் பிரச்சனை இதுதான், பார்கவ பரசுராமர் பிராமண குமாரர்களுக்குத்தான் கற்றுக் கொடுப்பார். எனவே கர்ணன் பிராமண குமாரனைப் போல் வேடமணிந்து பரசுராமருக்கு சேவை செய்ய சென்றான். ஹே குருதேவா, இந்த பிருகுவம்ச பிராமணகுமாரனின் வணக்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். நன்மை உண்டாகட்டும் மகனே, உன்னை வரவேற்கிறேன். சொல், என் ஆசிரமத்திற்கு எதற்காக வந்தாய்? தம்மை தரிசிக்க துடித்த மனது என்னை இதுவரை ஈர்த்து வந்து விட்டது. தம்மை பற்றி கேள்விப்பட்டேன். தாம் 21 முறை இந்த மண்ணை வென்றீர்கள் என்று மனதில் தோன்றியது எனக்கு. தமது சரணங்களை ஒரு முறையாவது வணங்க வேண்டும் என்று. பிராமண குலத்தின் ஒழுக்கம் என்பது இதுதான். ஈஸ்வரன் உனக்கு எப்போதும் மகிழ்ச்சியை அளிக்கட்டும். குருதேவா, இந்த யுகத்திலே ஒரு பிராமணனுக்கு நல்லொழுக்கம் மட்டும் போதுமானதா? நல்லொழுக்கத்தால் தர்மத்தை பின்பற்றத்தான் இயலும். எனவே பிராமணனுக்கு தர்மத்தை காப்பாற்றவும் தெரிய வேண்டும், அஸ்திர சஸ்திரங்களும் மற்றும் சாஸ்திரங்களும் தெரிந்திருக்க வேண்டும். அதனால் தான் பிராமண குமாரர்களுக்கு இந்த கலையை நான் கற்றுத் தருகிறேன். குருதேவா, தம்மை தரிசித்த பிறகு எனது மனதிலே இப்போது அஸ்திரம் மற்றும் சாஸ்திர கலையை கற்கும் விருப்பம் அதிகரித்து விட்டது. தமது கலை பயிற்சியிலே பல பிராமண குமாரர் அஸ்திர சஸ்திர கலைகளை சிறப்பான முறையிலே வில்வித்தையின் கலையும் கற்கிறார்கள். எனவே தாமும் என்னை தமது சிஷ்யர்களில் ஒருவனாக ஏற்பீர்களா? ஹே பிராமண குமாரனே, நான் எனது இந்த கலையால் இந்த மண்ணை 21 முறை வென்றிருக்கிறேன். ஆனால் நீ உனது பேச்சினால் என் மனதை வென்று விட்டாய். எப்போதும் நினைவில் கொள், எவன் மனதை வெல்கின்றானோ அவனே ஜகத்தை வென்றவன். எவன் பிறர் உள்ளத்தை வேதனைப்படுத்துகிறானோ அவன் உலகையே வென்றாலும் இறுதியில் தோல்வியடைகின்றான். இந்த நிமிடத்திலிருந்து உன்னை நான் எனது சிஷ்யனாக ஏற்றுக்கொள்கிறேன். நன்றி குருதேவா, நன்றி குருதேவா, நன்றி. கேசவா, அஸ்திர சஸ்திர கலைகளை கற்கும் மோகத்தினால் கர்ணன் பிராமண குமாரனாக வேடமணிந்து கொண்டு எத்தனை பெரிய பொய் சொல்ல வேண்டியதாயிற்று. இல்லை பார்த்தா, கர்ணன் இந்த பொய்யை அஸ்திர சஸ்திர கலையின் மீது இருந்த மோகத்தினால் சொல்லவில்லை. பிறகு உன் மீதிருந்த பகைமையால் அவன் இந்த பொய்யை சொன்னான். அவன் உன்னை அவனது முதல் எதிரியாக கருதினான். எனவே எப்போது நீ துரோணாச்சாரியரிடத்தில் அஸ்திர சஸ்திர கலைகளில் தேர்ந்தாயோ, உடனே கர்ணன் உன்னை எதிர்கொள்வதற்கான திறமையை பெறுவதற்காக பார்கவ பரசுராமரிடம் கலையை கற்றுக்கொண்டான். அவன் குருவிற்கு செய்த சேவையினால் அந்த பரசுராமர் ஒவ்வொன்றாக அவனுக்கு அனைத்து திவ்யாஸ்திர கலைகளையும் கற்றுத்தந்தார். ஓம்
அக்னியாஸ்திரேभ्याय நமः. மகனே, இதை ஏற்றுக்கொள். ब्रह्मास्त्राय नमः. பார்த்தா, உனக்கு நிகராக வேண்டும் என்ற ஆசையிலே கர்ணன் சூழ்ச்சியால் ஜமதக்னி மைந்தன் பரசுராமரிடத்திலே பிரம்மாஸ்திரம் போன்ற மிகப்பெரிய அஸ்திரத்தையும் பெற்றுக் கொண்டான். பார்த்தா, கர்ணனின் இந்த குரு பற்றையும் அவன் கலையை கற்றுக்கொள்ளும் ஆர்வத்தைக் கண்டு ஜமதக்னி மைந்தன் பரசுராமர் அவனை மிகவும் பாராட்டினார். ஒரு நாள் பரசுராமர் கர்ணனின் மடி மீது தலை வைத்து உறங்கினார். அப்போது உடம்பிலிருந்து ரத்தத்தை குடிக்கும் பயங்கர வண்டு ஒன்று கர்ணனின் அருகில் வந்தது. வண்டு துளைப்பதால் கர்ணனுக்கு வலி ஏற்பட்டது. அந்த வலியை சாதாரண மனிதனால் பொறுத்துக் கொள்ள முடியாது. ஆனால் கர்ணனோ தான் அசைந்தால் குரு பரசுராமரின் உறக்கம் கெட்டுவிடுமோ என்று சற்றும் அசையாமல் அத்தனை வலியையும் பொறுத்துக் கொண்டிருந்தான். பயங்கர வண்டு ஆழமாக துளைத்ததினால் கர்ணனின் தொடையிலே காயம் ஏற்பட்டது. அதிலிருந்து வெளிவந்த சூடான ரத்தம் பட்டதினால் பரசுராமரின் உறக்கம் கலைந்தது. ரத்தம் என்ன இது மகனே? என்ன ஆயிற்று? கர்ணா, ஒன்றுமில்லை குருதேவா. ரத்தத்தை குடிக்கும் வண்டு அது மீண்டும் மீண்டும் தாக்கியது. நான் அதை கொன்று விட்டேன். இதனால் தங்கள் தூக்கம் கலைந்தது. அதுதான் எனக்கு வருத்தம். வருத்தம் எனக்குத்தான். உன்னை சிஷ்யனாக ஏற்றுக்கொண்டேனே அதற்காக. என்ன என்னவாயிற்று குருதேவா? தூக்கம் கலைந்ததால் தாம் கோபப்படுகிறீர்களா? நல்லதாயிற்று. என் கண்கள் இன்று திறந்தன. நான் கண்களை மூடிக்கொண்டு உன்னை எனது சிஷ்யனாக்கிக் கொண்டேன். கண்களை மூடிக்கொண்டு. தாம் என்ன சொல்கிறீர்கள் குருதேவா? நான் அறியாமல் அப்படி என்ன தவறு செய்து விட்டேன்? நீ என்னை ஏமாற்றி விட்டாய். ஏமாற்றி விட்டேனா? நீயேதான். நீ பிராமணனே அல்ல, இருக்கவும் முடியாது. நீ நிச்சயமாக ஒரு உயர்ந்த சத்திரிய குடும்பத்தைச் சேர்ந்தவன், ராஜவம்சத்தவன். நீ திடீரென்று தமக்கு என்னவாயிற்று குருதேவா? என்னவாயிற்று? தாம் கனவு கண்டிருக்கிறீர்கள். பிறகு நான் எவ்வாறு ஒரு ராஜவம்சமாக இருக்க முடியும்? ஒரு மனிதன் ஒரு வண்டு தன்னை காயப்படுத்தியதால் அதை காலால் கொள்கிறான் என்றால் அவன் எப்படி பிராமணனாக இருக்க முடியும்? எந்த ஒரு மனிதன் விஷமான வண்டின் தாக்குதலின் விளைவால் உடலிலே ஏற்படும் வலியை பொறுத்துக் கொள்கிறானோ அவன் பிராமணனே அல்ல, சத்திரியன் தான். சொல், எந்த ராஜவம்சம் உன்னை என்னிடம் அனுப்பியது? நீங்கள் நினைப்பது போல் இல்லை, என்னை நம்புங்கள். நீ என்னிடம் பொய் சொல்கிறாய். இது பொய்யல்ல குருதேவா, இது பொய்யல்ல. இப்போது புரிய வைக்கிறேன். இப்போதே உண்மை எதுவென்று புரிய வைக்கிறேன்.
அப்போதும் நீ உண்மையை சொல்ல மாட்டாயா? என்னை மன்னித்து விடுங்கள் குருதேவா, என்னை மன்னியுங்கள். நான் சூத மைந்தன். எனது மாதாவின் பெயர் ராதா ஆகும். இதனால் மக்கள் என்னை ராதாவின் மகன் கர்ணன் என்கிறார்கள். நீ என்னிடம் பொய் உரைத்தாய். நீ பிராமணன் என்றாய். ஹே பிருகுவின் மைந்தா, ஹே பிராமணா, ஹே குருதேவா, தம்மிடம் அஸ்திர கலையை கற்றுக்கொள்ளும் ஆசையினால் நான் பொய் உரைக்கும்படி நேர்ந்தது. தாம் பிராமண குமாரர்களை தவிர வேறு யாருக்குமே அஸ்திர கலையை கற்றுக் கொடுப்பதில்லை என்பதால் தான் நான் என்ன செய்வேன்? வேறு வழி தெரியவில்லை, வழி தெரியவில்லை. என்னை மன்னித்து விடுங்கள் குருதேவா, என்னை மன்னித்து விடுங்கள். உடனே அஸ்திரக்கலையின் பேராசையால் என்னை நீ சூழ்ச்சி செய்தாய், என்னை ஏமாற்றி விட்டாய். உனக்கு நான் சாபமிடுகிறேன். நீ எவ்வாறு இந்த கலையை ஏமாற்றி கற்றாயோ அவ்வாறே தக்க சமயத்திலே இந்த கலை உன்னை ஏமாற்றிவிடும். உனக்கு இது பயன்படாமல் போகட்டும். இல்லை, அஸ்திரங்களை பயன்படுத்தும் மந்திரங்களை நீ மறந்து விடுவாய். இல்லை, நீ எந்த தேரின் மீது நின்று கொண்டு யுத்தம் செய்வாயோ அந்த தேரும் உனக்கு தக்க சமயத்திலே உதவி செய்யாது. இல்லை குருதேவா, குருதேவா. பார்த்தா, இதனால் தான் சொன்னேன் கர்ணனை வதம் செய்தது நீ அல்ல என்று. கர்ணனை குருவின் சாபம் கொன்றது. பார்த்தா, இந்த சாபத்தின் காரணமாக கர்ணனின் மரணம் நேர்ந்தது. சூரிய தேவன் மூலம் கிடைக்கப்பெற்ற கவச குண்டலங்களைப் போல இந்த இரண்டு சாபமும் கர்ணன் வாழ்வில் பிரிக்க முடியாத ஒன்றானது. அதைவிட மிகப்பெரிய உண்மை இதுதான். இந்த யுத்தத்தில் கர்ணன் தோற்க வேண்டும் என்றே தோற்றான். நீ என்ன சொல்கிறாய் கேசவா? ஆம் பார்த்தா, உனக்கு தெரியாது. கர்ணன் சேனாதிபதி ஆனதும் நான் அவனை பார்க்கச் சென்றேன். கர்ணனை பார்க்கவா? ஏன், எதற்காக? அவனை தர்மத்தின் பாதைக்கு வா என்று அழைப்பதற்காக. அவனிடத்திலே அதர்மத்தின் பாதையை விடுத்து பாண்டவர் பக்கம் போரிடுவதற்கு அழைத்தேன். அதற்கு அவன் சொன்னான், நண்பன் துரியோதனன் அதர்மத்தின் பக்கம் இருந்தாலும் துரியோதனனுடன் நட்புடன் இருப்பதே அவன் முதல் தர்மம் என்று. இதற்காக அவன் உயிரை தியாகம் செய்வான். ஆனால் அவனது நண்பனை ஏமாற்ற மாட்டான். அதன்படியே நடந்தான். அதர்மத்திலும் நட்பை காப்பாற்றினான். தனது உயிரை தந்து தர்மத்தின் வெற்றி பாதையிலும் என்று சென்று விட்டான். ஆம் பார்த்தா, கர்ணனின் மனதுக்குள்ளே இருக்கும் எண்ணங்கள் உனக்கு தெரியாது. கர்ணனின் ஆத்மா ஒரு புண்ணிய ஆத்மா. பார்த்தா, இது போன்றவர் பல கோடி யுகங்களிலே எப்போதோ ஒருவர்தான் பிறக்கின்றார்கள். மக்கள் கர்ணனை தானவீரன் என்று சொல்கின்றார்களே, அவன் இருந்த வரையிலும் தனது தான தர்மங்களை கடைபிடித்தான். பாண்டவர்கள், அதாவது தர்மத்தின் நன்மைக்காக அவன் தனது உயிரை தியாகம் செய்தான். பார்த்தா, இதோடு உனக்கு கர்ணன் வாழ்வின் அனைத்து உண்மைகளும் தெரிய வந்தான். அப்போது நீயே மண்ணிலே தலை வைத்து அவனை வணங்கிடுவாய். மாமா அவர்களே, மாமா அவர்களே, கர்ணனுக்கு பதிலாக எனக்கு மரணம் ஏன் வரவில்லை? ஏன் வரவில்லை எனக்கு மரணம்? நான் ஏன் மடியவில்லை?
ஏன் மீண்டும் மீண்டும் இதையே சொல்கிறாய் மருமகனே? மடிய வேண்டியது உனது எதிரி. ஆனால் இப்போது எனது நண்பன் அல்லவா மடிந்தார்? ஆனால் உன் எதிரி இன்னும் உயிரோடு இருக்கிறானே. அவனோடு போராடி போராடித்தானே மடித்தான் கர்ணன். எனது கர்ணன் எனக்காகத்தானே வாழ்ந்தார். இன்று எனக்காகவே மடிந்தார். அன்று நான் கடோத்கஜனிடமிருந்து எனது உயிரை காப்பதற்காக அவன் மீது அற்புத சக்தியை பயன்படுத்தும்படி கர்ணனை கட்டாயப்படுத்தினேன். அந்த சக்தியை பயன்படுத்திய பிறகு நான் கவலை கொண்டேன். எந்த சக்தியால் அர்ஜுனன் மரணம் அடைவானோ அந்த சக்தி இல்லை என்று. உடனே அவன் எனது கவலையை தீர்ப்பதற்காக என்னிடம் சொன்னான். எனது அஸ்திர குவியல் இன்னும் தீர்ந்து விடவில்லை நண்பா. எனது அஸ்திர குவியலிலே வெறும் அற்புத சக்தி மட்டுமல்ல, அனைத்து சக்திகளும் உள்ளது. குருதேவர் பார்கவ பரசுராமன் அன்று எனக்கு அஸ்திர வித்தைகளை கற்றுத் தந்தார். அதன் காரணமாக எனது அஸ்திர குவியலில் திவ்ய அஸ்திரங்கள் பல இருக்கின்றன. ஆனால் இப்போது எனது அஸ்திர குவியல் உண்மையிலேயே தீர்ந்து விட்டது மாமனே. எனது மிகப்பெரிய அஸ்திரமே கர்ணன் தானே. மருமகனே, நம்பிக்கையை ஏன் இழக்கிறாய்? நம்பிக்கை இழப்பதற்கு காரணம் இருக்கின்றதே. என்னோடு இப்பொழுதும் சல்லியன், அஸ்வத்தாமன் மற்றும் கிருபாச்சாரியர் போன்ற மாபெரும் வீரர்கள் இருக்கிறார்கள். ஆனால் கர்ணனை போன்ற உயிர் நண்பன் கிடைப்பார்களா? எனது அனைத்து துன்பத்திலும், அனைத்து சுகத்திலும், அனைத்து பிரச்சனை வரும்போதும் அவன் என்னுடனே இருந்தானே. எப்போது நான் நம்பிக்கை இழந்தாலும் அவன் என் மனதிலே நம்பிக்கை ஒளி ஏற்றி வைப்பானே. மாமனே, நினைவிருக்கிறதா? அன்று நான் உலகத்தின் அதிபதி ஆவதற்காக ராஜசூய யாகம் செய்து அனைத்து உலகின் அரசர்களையும் எனக்கு அடிமையாக்க நினைத்தேன். ஆனால் ராஜ புரோகிதர் சொன்னார், அந்த யுதிஷ்டர் முன்னமே ராஜசூய யாகம் செய்து விட்டார். எனவே சாஸ்திர முறைப்படி ஒரு குலத்திலே மீண்டும் ஒரு ராஜசூய யாகம் செய்வதற்கு அனுமதி கிடையாது என்றார். அதனால் அன்று நான் மிகவும் நம்பிக்கை இழந்தேன். அந்த அவநம்பிக்கையின் இரவிலே எனது உயிர் நண்பன் கர்ணன் எனக்கு நம்பிக்கை ஊட்டுவதற்காக அவன் சொன்னான், கவலைப்படாதே நண்பா, ராஜசூய யாகம் செய்யாமலேயே நீ பூமிக்கு அதிபதியாக முடியும். அது எவ்வாறு நண்பா? விஷ்ணு யாகத்தினால். விஷ்ணு யாகமா? ஆம் நண்பா. ஆனால் எந்த மன்னர்களும் மாமன்னர்களும் ராஜசூய யாகத்தினால் யுதிஷ்டரை தனது மாமன்னராக ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் விஷ்ணு யாகத்திலே எனது முன்னால் தங்கள் தலைகுனியை எப்படி சம்மதிப்பார்கள்? எனது வாள் அனைத்து தலைகளையும் குனியும்படி அன்று செய்துவிடும். ஒரு தலை உன் முன்னால் நிமிர்ந்து நிற்க துணியுமானால் பாரத வம்சம் முழுவதையும் உனக்கு அடிமையாக்கி உன் நெற்றியிலே திலகமிடுவேன். நீ பூமிக்கு அதிபதியாக நிச்சயம் வருவாய் நண்பா, நிச்சயம் வருவாய். நான் நிறைவேற்றுகிறேன் உனது இந்த விருப்பத்தை. நிச்சயமாக யாகத்திற்கு ஏற்பாடு செய். மாமனே, கர்ணன் அன்று சொன்னதை உடனே நிறைவேற்றி விட்டான். அவன் கௌரவ சேனைகளையும் சேகரித்துக் கொண்டு அனைத்து திசைகளிலும் தனது குதிரைப்படைகளை அனுப்பினான். தனது வாளின் பெரும் சக்தியால் போர் புரிந்தான். தனது குதிரையின் வேகத்தைப் போல அனைத்து மன்னர் மற்றும் மாமன்னர்களின் ராஜ்யத்தை தனது வீரத்தால் வெற்றி கொண்டான். மாமனே, நினைவிருக்கிறதா? அந்த கர்ணன் வெற்றி பெற்று வந்தபோது? ஆம் மருமகனே, உலகத்தை வெற்றி கொண்டு அங்கராஜன் கர்ணன் அஸ்தினாபுரம் திரும்பினானே, அப்போது அவனின் வெற்றி செய்தி கேள்விப்பட்டதுமே கௌரவர்களின் மகிழ்ச்சி ஆரவாரம் விண்ணை எட்டியதே.
அந்த காட்சியை என்னால் மறக்கவே முடியாது. அன்று கர்ணன் தோல்வியடைந்த அனைத்து மாமன்னர்களின் மகுடங்களை தந்தையின் பாதங்களில் கொண்டு வந்து வைத்தானே. பலே கர்ணா, பலே சிறந்த வீரன் நீ. ஏற்றுக்கொண்டோ மங்கராஜனே, ஏற்றுக்கொண்டோ. கர்ணன் எனது விஷ்ணு யாகத்தை வெற்றி பெறச் செய்தான். ஆனால் இன்று எனது இந்த யுத்த யாகத்தை நிறைவேற்றும் முயற்சியிலே கர்ணன் தனது இணையற்ற உயிரையே தியாகம் செய்து விட்டானே. ஆம் மருமகனே, கர்ணன் தனது நட்பினை காப்பதற்காக என்றுமே தன் கடமையில் இருந்து தவறியதில்லை. அதுபோல் இன்று அவன் இந்த யுத்த பூமியிலே தன்னுடைய உயிரையே தியாகம் செய்து நட்பின் புனித எல்லையை அடைந்து விட்டார். அந்த புனித எல்லையை இனி எவருமே அடைய முடியாது. மருமகனே, கர்ணனின் நட்பின் சிறப்பு இந்த யுத்த பூமியில் மட்டுமல்ல, உன் வாழ்வின் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அது இருந்தது. பானுமதியோடு உனது விவாகம் கர்ணனின் நட்பினால், அதாவது அவனின் வீரத்தினாலும் திறமினாலும் தானே நடைபெற்றது. நினைவிருக்கிறதா மருமகனே, நினைவிருக்கிறதா? அன்று கர்ணனோடு பானுமதியின் சுயம்பரத்திற்காக கலிங்க நகரம் சென்றாயே. ஆம் மாமனே, நினைவிருக்கிறது. கையிலே மாலையோடு பானுமதி தனது தோழியோடு சுயம்பரத்திற்கு வந்தபோது அவளது அழகை பார்த்ததுமே எனது மனது நிலை தடுமாறியது. நான் என்னையே மறந்தேன். அங்கு நான் அசையாமல் ஒரு சிலையைப் போல் நின்றேன். என்னவாயிற்று நண்பா? இன்று எனது இதயம் என்னிடத்திலே இல்லை. அப்போது ராஜகுமாரி உனக்கு சொந்தம் என்று எண்ணிக்கொள். ராஜகுமாரி அவர்களே, இவர் அஸ்தினாபுரத்தின் இளவரசன் துரியோதனன். வீரத்திலே சிறந்தவர், பலத்திலே சிறந்தவர், மிகச் சிறந்த வில்வீரன். நான் அஸ்தினாபுரத்து இளவரசன் துரியோதனன். பானுமதியை கடத்திச் செல்கிறேன். இனி இவள் எனக்குத்தான் சொந்தம், எனக்கு மட்டும்தான். இங்கு எவராவது இளவரசன் துரியோதனனை தடுப்பதற்கு முயற்சி செய்தால் அவனது இரத்தத்தினால் நான் இந்த சுயவர மாளிகையின் மண்ணை சிவப்பாக்கி விடுவேன். செல்லுங்கள் இளவரசே. நில்லுங்கள். இது நமக்கு அவமானம். நாம் அந்த துரியோதனனை போக அனுமதிக்க கூடாது. வாருங்கள், நாம் அவனை தடுத்து நிறுத்துவோம். நாம் அவனோடு போர் புரிவோம். வாருங்கள், வாருங்கள். பின்தொடருங்கள். நண்பா,
ராஜகுமாரை அழைத்துக் கொண்டு அஸ்தினாபுரம் சென்று விடு. நான் இந்த அரசர்களுடன் யுத்தம் செய்து இவர்களை தடுக்கிறேன். இல்லை நண்பா, இல்லை. உன்னை ஆபத்திலே விட்டுவிட்டு நான் தனியாக அஸ்தினாபுரத்திற்கு செல்ல மாட்டேன். ஆபத்திலே ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்வதே நட்பிற்கு இலக்கணம். எனவே நானும் உன்னுடன் இணைந்து இவர்களோடு யுத்தம் செய்வேன். தேரோட்டி, தேரை நிறுத்து. போகலாம் நண்பா. செல் தேரோட்டி, செல் தேரோட்டி. மாமனே, இன்று கர்ணன் உயிரோடு இல்லை. இன்று எனக்கு தோன்றுகிறது, நான் வாழ்ந்த வாழ்க்கை முழுவதும் அவனது மூச்சினாலோ என்று. எனது அனைத்து வெற்றிகளும் அனைத்து பெருமைகளும் அவனது பலத்தினால் கிடைத்தது என்று. மாமனே, எந்த ஒரு நொடியிலே கர்ணன் எனது நண்பனாகினானோ அந்த நொடியிலிருந்து சுகம், செல்வம், செல்வாக்கு இவை மூன்றும் கைகுவித்து எனது அடிமைகளாகவே உடன் இருந்தன. ஆனால் இன்று கர்ணன் இல்லாததால் எனக்கு தோன்றுகிறது, இந்த மூன்றும் என்னிடமிருந்து எங்கோ வெகு தூரம் சென்று விட்டதென்று. மாமனே, மாமனே, எனக்கு கர்ணன் இல்லாமல் இந்த அனைத்து உலகமும் வீணெனத் தோன்றுகிறது. அதோடு எனது வாழ்வு இப்போது சூன்யமாகிவிட்டது போல தோன்றுகிறது. கர்ணா, மருமகனே, வணக்கம் இளவரசே. பிதாமகர் தம்மை அழைத்து வரச் சொன்னார். பிதாமகரா? வணக்கம் பிதாமகரே. வணக்கம் பிதாமகரே. வணக்கம் பிதாமகரே. Krishna